ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಮಹಿಳಾ ದಿನಾಚರಣೆ ಹಿನ್ನೆಲೆ ಮಹಿಳಾ ಮಿಲನ್ ಟ್ರಸ್ಟ್ ನಗರದ ನೆಹರು ಕಲ್ಯಾಣ ಮಂದಿರದಲ್ಲಿ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಮಹಿಳಾ ದಿನಾಚರಣೆಯನ್ನು ಅಧ್ಯಕ್ಷೆ ಹ್ಯಾರಿಟ್ ಪುರುಷೋತ್ತಮ್ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಹಮ್ಮಿಕೊಳ್ಳಲಾಗಿತ್ತು. The Mahila Milan and family faced untold difficulties, health and sanitation, etc. Children were forced to be school drops out because of financial difficulties. Every people found it difficult for survival. It was at this times of group of dynamic women gathered to sort out the situation with a passion to bring change in the needy community, especially with women under the dynamic leadership of Padma Shri late Dr. Joaquin Arpudam had wished up to lift the society and needy people in Kola Goldfield. He guided and encouraged the women community to be self-help groups in the mining colony. Women took responsibility, leadership for better future for their families. Most of the women underwent skill training in the computer, cabinet making, phenol preparation, tailoring and beautician. Started earning money to take care of their home needs. The impact empowered women and the Mahila Milan to its growth in KGF. Today, celebrating 25th of Mahila Milan has reached its pinnacles of success. Here below are few projects which we could like to highlight, which have brought huge transformation in the community. It stands out as symbol of success. Water project. Women walked miles together to bring pots of water in their hands, hot sunlight and thick darkness. Our water project have brought in huge relief and confidence. வட்டாரத்தில் வந்திருக்கும் எல்லா அங்கத்தினர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் தலைவிகள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் பெண்கள் தின வாழ்த்துக்களையும் மற்றும் நம்முடைய 25வது வருடத்தின் சிறப்பான விழாவையும் உங்கள் முன் அனுபவத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஒரு 2001 வந்து ஜனவரி மாதம் இந்த ப்ரோக்ராமை சும்மா ஒரு சின்ன இதாக ஸ்டார்ட் பண்ணாங்க. சேவிங்ஸ் பண்ணிவிட்டு பெண்கள் மத்தியில் இது குரூப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கி வந்துட்டு நான் ரொம்ப சாதாரணமாக தான் எடுத்து செஞ்சேங்க. ஆனால் இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது 25 வருஷம் ஓடிடுச்சு. அன்றைக்கி இருந்தது வந்துட்டு ஒரு 10 பேர் கூட இல்லைங்க. நாங்கள் அவங்க வந்து சும்மா விளையாட்டுத்தனமாக தான் இது பண்ணின்னு இருந்தாங்க. ஆனால் ஆரேட் வந்து இறங்கி செய்தாங்கன்னாங்க. பாம்பேயில் கூட சொல்லுவாங்க ஆரேட் இருக்குன்னா நிறைய கூட்டமாக வரோன்னு சொல்லுவாங்க. உண்மைதான் ஆச்சுங்க. அது எனக்கு முன்னால் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. ஒரு 10 பேரோடு அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இறங்கி செய்யும்போது எனக்கு நிறைய ஜனங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு இங்கே இருக்கிற ஜனங்க வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹை கிளாஸ் இல்லை, படித்தவங்க இல்லை. என் கூட இருக்கிற லீடர்ஸுங்க கூட சரிங்க அதிகம் படிச்சு இல்லை. இன்றைக்கி ஒரு லீடர்ஸுங்கிட்ட பார்க்கும்போது ஒரு மெம்பர்ஸ்கிட்ட 1.5 லட்சம் ரூபா கூட சேவிங்ஸ் இருக்குங்க. எந்த இதுலேயும் வந்து வீட்டில் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸோ அவங்க ஹஸ்பண்டோ எந்த பஞ்சாயத்து பேர்லேயும் பிள்ளைங்க பேரில் வந்துட்டு சேவிங்ஸ் அந்த அளவுக்கு போட்டு வைக்கிறதுலாங்க. இன்றைக்கி லேடிஸுங்க அவங்களுடைய கஷ்டத்தில் அவங்களுடைய வருமானத்தில் மாதம் சேவிங்ஸ் எடுத்து அவங்க சேமித்து அதன் மூலிமா கடன் இல்லாத ஃபைனான்ஸில் போகாத இவங்க வந்துட்டு இந்த வேலைகளை செய்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பசங்க படிக்கிறது வந்து மகிழா மில்லன்லேருந்து மூலிமா தான் நிறைய பசங்க வந்துட்டு லோன் எடுத்து அதை வந்து 10 மாதத்தில் கட்டி முடிக்கிறாங்க. இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு என்ன விஷயம்னு சொன்னால் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அவங்க சேவிங்ஸ் கட்டுறாங்க, லோனும் வாங்குறாங்க, ரீபே பண்ணுறாங்க, 10 மாதத்தில் முடிச்சிடுறாங்க. இந்த ஜனவரி மாதம் ஆனால் ஒரு குரூப்பில் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் கட்டின சர்வீஸ் சார்ஜை வந்துட்டு எனக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறாங்களே அதை நான் வாங்கணுன்ற ஒரு சந்தோஷம். அது வந்து ரொம்ப முக்கியம். ஜனவரியான இப்போ எங்கள் லீடர்ஸ் எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் ஆர்வமாக இருப்பாங்க. எனக்கு அந்த வட்டின்றதை வந்து நாங்கள் சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லுவோம். அந்த சர்வீஸ் சார்ஜ் வந்து மற்ற இடத்துலலாம் வந்து ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸு ஸ்டாஃபுங்களுக்கு இந்த மாதிரி போவோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு எந்த எதுக்கும் எடுக்காமல் அந்த மெம்பர்ஸ்க்கு அவங்க கட்டுற வட்டி திருப்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது இதனால தான் வந்துட்டு இன்னும் அவங்க வளர்ச்சி ஜாஸ்தியாகுதுன்னா மகிழா மில்லனை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி 10வது சொல்கிறதுக்கு இன்னும் பேச வேண்டியது வந்து உங்களுக்கும் வீட்டுக்கு போய் வேலைகளை பார்க்கணும், பசங்களை பார்க்கணும். அதனால் இதோட எங்களுக்கு உடைய பிடிச்சிருக்கேன். நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக விசேஷமாக தன்னுடைய 25வது ஆண்டின் வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற
மகிழா மிலன் KGF மகிழா மிலன் தங்க பெண்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய கோலார் தங்கவயல் மூடப்பட்டிருந்த அந்த காலகட்டத்திலிருந்து நாம் திரும்பி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் 25 ஆண்டுகள் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த 25 ஆண்டுகளும் ஒருவேளை தங்கவயல் மூடப்பட்டு இருந்தாலும் கூட இல்லத்தரசிகளை தங்கங்களாக எழுப்பின மகிழா மிலன் ஒரு பெரிய சாதனையை சாதித்திருக்கின்றார்கள். ஆகையால் இது மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று பதிவு நிறைந்த ஒரு நாள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய கோலார் தங்கவயலுடைய பொருளாதார நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது தங்கவயல் இருந்த காலகட்டத்தை விட இப்பொழுது நாம் 2 மடங்கு நாம் உயர்ந்த நிலையில் கடந்து வந்திருக்கின்றோம். We are twice better than what we were earlier. ஆகையால் எப்பொழுதுமே இவ்விதமான ஒரு எழுப்புதல், ஒரு விடுதலை நோக்கிய ஒரு மாற்றங்களுக்கான ஒரு முக்கிய பங்கு பெண்களுக்கு சாரும். ஒருவேளை அன்றைக்கு நீங்கள் இல்லங்களை கட்டி எழுப்புவதற்கு ஒன்றாக இணைந்து மகிழா மிலனோடு நீங்கள் இணைந்து வரவில்லை என்றால் இன்றைக்கு இல்லங்கள் அநேக மாற்றங்களும் ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கிய பயணம் இல்லாமல் நாம் தோய்வடைந்திருப்போம். ஆனால் நீங்கள் எழுந்து வந்ததினால் இன்றைக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கின்றது. திருமறையில் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் பெண்களுக்கு சம உரிமையும் பெண்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்து அழகு பார்த்த ஒரு இறைவன். அந்த இறைவன் ஒரு சிறு குழந்தை, பெண் குழந்தை உடல் ரீதியாக பலவீனம் ஏற்படும் பொழுது யூத கலாச்சாரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தையை எடுத்து வந்து தன் தகப்பனின் கால்களில் அந்த குழந்தையை போட்டுவிட்டு இந்த குழந்தையை எடுத்துக்கலாமா வேணாமா என்ற கேள்வியை அந்த தாயார் கேட்க வேண்டும். ஒருவேளை அந்த தகப்பனார் இந்த பெண் குழந்தை நமக்கு வேண்டாம் என்று சொன்னால் அந்த குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு அந்த தாயார் வந்துவிட வேண்டும். அவனமான ஒரு கலாச்சாரம் பாரம்பரியம் நிறைந்த ஒரு சூழலில் ஒரு 12 வயது நிறைந்த ஒரு பெண் குழந்தை மரண தருவாயில் இருக்கும் பொழுது அங்கிருக்கின்ற உறவினர்கள் எல்லாம் இந்த பெண் குழந்தை உயிரோடு இருந்தால் என்ன, மரித்து போனால் என்ன என்று கேலி கிண்டல் செய்து கொண்டிருந்த வேளையில் அந்த பெண் குழந்தையின் தகப்பனார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சென்று அவரை பார்த்து என் பெண் குழந்தையை நீங்கள் சுகமாக்க வேண்டும் என்று அழைத்து வருகின்றார். அழைத்து வரும் பொழுது அங்கிருக்கின்ற உறவினர்கள் எல்லாம் அவள் எப்பொழுதே மரித்து போய்விட்டால் இப்பொழுது இவரை நீங்கள் அழைத்து வருகின்றீர்களே என்று சொல்லி கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது பெரிய கோபம் கொண்டு அமைதியாக இருங்கள் என்று அவர்களோடு இணைந்து ஒவ்வொரு வட்டாரத்தில் இருக்கின்ற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஐ திங்க் தே ஆர் டூயிங் அ மேக்னானிமஸ் ஜாப். அதாவது எண்ணி பார்க்க முடியாத காரியங்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள். ஆகையால் வட்டார ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடையில் இன்றைக்கு சிறப்பாக அமர்ந்திருக்கின்ற பெரியோர் சார்ந்தோர் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்று நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. तरफ से मेरे को आज जो वेलकम किए सबको महिला मिलन ट्रस्ट को सबको बधाई देता हूँ। आज हम लोग को जो 250 ऊपर में हैं सब चीफ गेस्ट ऑफ ऑनर हम लोग का महिला मिलन का जो हम लोग का मेंबर्स है और आए हैं। मैं माँ बाप सबको मैं उड़ीसा तरफ से नमस्कार करता हूँ। बहुत खुश लगा आज ये देख के कि इतना मैं सोचा था उधर KGF फिल्म देख के कभी KGF आऊँगा बोल के, लेकिन मेरे को KGF ला दिया ऊपर। तो इसीलिए मैं बहुत बहुत थैंक्स कि हम लोग का सर को कि हम लोग दिल्ली में एक के साथ मुलाकात किए थे और मेरे को बोले कि सर ऐसा बात है कि हम लोग
गोल्ड माइंस जो केजेप में है उसमें जाएंगे। आप आज जैसे भी होगा आएंगे। तो थैंक्स टू महिला मिलन का आज जो 25th सेलिब्रेशन हो रहा है सिल्वर जुबली, और ये शुभ दिन में हम लोग आए हैं, मेरे को बुलाए हैं, इसीलिए सबको मैं बधाई देता हूँ और सबको थैंक्स देता हूँ कि आज का शुभ के दिन में हम लोग का महिला का जो जितना भी हम लोग आगे जा रहे हैं तो उसके लिए हम लोग कुछ प्रयास करेंगे। और ये प्रोग्राम है और मैं प्रोग्राम में आया हूँ। मैं भी एक फंडिंग एजेंसी में काम करता हूँ इंटरनेशनल का। तो कभी भी आपका कोई प्रोग्राम कुछ भी ऑफिशियल से कि भाई या फंडिंग कुछ भी माने चाहिए तो मैं ऑफिशियल हिसाब से मैं आऊँगा एक दिन। फिर आपका महिला ग्रुप का जितना भी सारे है कुछ जो भी ग्रुप काम है वो काम में मैं देखूँगा, उसके बाद आपके साथ जोड़ित होऊंगा। ये ज़्यादा नहीं बोलता हूँ क्योंकि टाइम बहुत शॉर्ट है। आज मैं आया हूँ इसलिए मैं और एक बार सबको जितना भी महिला मिलन ट्रस्ट है सबको मैं नमस्कार देता हूँ। नमस्कार। महिला मिलन ट्रस्ट இந்த 25th இயர் வெள்ளி விழா, அதாவது சில்வர் ஜூப்ளி ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் ஆனுவல் டே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பேசிக்கலி நேற்று தான் ஒரு சிட்டியில், நேற்று இந்த நிலைக்கு நான் சிட்டியில் இருக்கேன், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு. அவர் ஒரு 20 கேர்ள்ஸ் சில்ட்ரன் ஒரு 10 பாய்ஸ் உடனே வந்துட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணார். சார் இதான் வில்லேஜில் இருக்கிறாங்க, இந்த பொண்ணு கடைசியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பொண்ணு ரொம்ப அனீமிக்காக இருந்துச்சு. I was given the medical checkup and motivated her, and இந்த வருஷத்தில் she has taken part in the national contest of Coco. அது இன்டர்நேஷ்னல் கிரீஸ்க்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு வருஷத்தில் ஒரு உமன் சில்ட்ரன் இந்த அனீமிக் சுச்சுவேஷன்லேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனலாக எமர்ஜ் ஆகும்போது வந்து என்னால் நம்பிக்க முடியல அவர். பட் இட் வாஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் த சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் and other team who supported the girl and team encouraged us. I basically believe this. Last 25 years, the president and the wonderful team has given a lot of motivation to emerge, to rise from where we are to where we want to go. So I give a hearty congratulations for this team. And I adopted that Siddhi MP district village, all the women children, they become my brand ambassador. I fund them for emerging as a sports team. I promise them I will be developing English because it's a North belt. Hindi is the only language predominantly not there. I told that we will be setting up classes for English software development for women and children. So that kind of initiative is there. 25 years back, this team has put in a lot of efforts, and during the Corona and other periods, Purushottam family and all other members have seen this. Lot of support has been accepted to the base level families. I wish I continue this, and it's a great pride for me to be here on the 25th year Silver Jubilee, and thank you. ಸೌಂಡೇ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಒಂದೇ ಮಾತರಂ ಏನು ಗೊತ್ತಾ, ಒಂದು ಹೇಳ್ತೀನಿ, ಹೆಣ್ಮಕ್ಳು ಮನೆಯಲ್ಲಿ ಗಂಡನ ಜೊತೆ ಆಗಲಿ ಪಕ್ಕದ ಮನೇಲಿ ಜಗಳ ಆಡುವಾಗ ಎಷ್ಟು ಸೌಂಡ್ ಬರುತ್ತೆ, ಪಾತ್ರೆ ಎಲ್ಲ ಬರುತ್ತೆ, ಬಟ್ ಇಲ್ಲಿ ಸೌಂಡೇ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಬಲೋ ಭಾರತ್ ಮಾತಾ ಕಿ ಜೈ. ವೇದಿಕೆ ಮೇಲಿರುವಂಥ ಎಲ್ಲ ಗಣ್ಯರೇ, ಕನ್ನಡ ಅರ್ಥ ಆಗುತ್ತಲ್ಲ ಎಲ್ಲರಿಗೂ? ವೇದಿಕೆ ಮೇಲಿರುವ ಎಲ್ಲ ಗಣ್ಯರೇ, ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ನನ್ನ ಎಲ್ಲ ಅಕ್ಕ ತಂಗಿಯರೇ, ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರು, ಇವತ್ತು ಒಂದು ತುಂಬ ಸುಂದರವಾದ ದಿನ. 25 ವರ್ಷದ ಬೆಳ್ಳಿ ಹಬ್ಬವನ್ನು ಮಹಿಳಾ ಮಿಲನದವರು ಮಿಸಸ್ ಪುರುಷೋತ್ತಮ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. ಅವರ ಒಂದು ತಂಡಕ್ಕೆ ನಾನು ಅಭಿನಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೀನಿ. ಮೊದಲನೇದಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಅಭಿನಂದನೆ. ಮತ್ತು ಎಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳು ಬಂದಿದ್ದೀರಾ, ನಿಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಮಹಿಳಾ ದಿನಾಚರಣೆ ಶುಭಾಶಯಗಳು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಾನು ಹೇಳಿದ್ದು? ವಿಶ್ ಯು ಆಲ್ ಹ್ಯಾಪಿ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ವುಮೆನ್ಸ್ ಡೇ. ಈಗಾದರೂ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಮೊದಲನೇದಾಗಿ ಮಹಿಳಾ ದಿನಾಚರಣೆಯನ್ನು ಇವತ್ತು ಏನಕ್ಕೆ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಹಿಸ್ಟ್ರಿ ಬಗ್ಗೆ ಒಂದು 2 ಲೈನ್ ಹೇಳ್ತೀನಿ. ಏನಂದರೆ ಮಹಿಳೆಯರಂದರೆ
ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ 1ನೇ ಶತಮಾನ 2ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ವೇದ ಕಾಲದಲ್ಲಿ ಅಥವಾ ಉಪನಿಷತ್ ಕಾಲದಲ್ಲಿ ಮಹಿಳೆಯರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಸಮಾನ ಇತ್ತು. ನಂತರ ಮಹಿಳೆಯರು ಒಂದು ಹೀನ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂತು. ಅಂದರೆ ಹೆಣ್ಮಕ್ಳು ಮನೆಗೆ ಇರಬೇಕು, ಅಲ್ಲೇ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, ಗಂಡ ಕುಡಿಲಿ ಹೊಡಿಲಿ ಅವ್ರದ್ದು ಓಡಿಸ್ಕೊಳ್ಬೇಕು, ಹೆಣ್ಮಕ್ಳು ಪೂಜೆ ಮಾಡಬಾರ್ದು, ಹೊರಗಡೆ ಹೋಗಬಾರ್ದು, ಸತಿಸಾಗಮನ ಪದ್ಧತಿ ಇದೆ. ಹಲವಾರು ಅನಿಷ್ಟ ಪದ್ಧತಿಗಳು ಬರುವಾಗ ಹಲವಾರು ಹೋರಾಟ ಆಡೋದು. ಬಸವಣ್ಣನಾಗಿರ್ಬೋದು, ರಾಮಕೃಷ್ಣ ಪರಮಹಂಸ, ವಿವೇಕಾನಂದರಾಜ, ರಾಜಾರಾವ್ ಮೋಹನ್ ಈ ಥರ ಎಲ್ಲ ಹೋರಾಟ ಮಾಡಿ ನಮಗೆ ಬ್ರಿಟಿಷರು ಬಂದರು. ನಂತರ ನಮಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂತು. ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದು 77 ವರ್ಷ ಆಗ್ತಾ ಇದೆ. ಪ್ರತಿಯೊಂದು ಇದರಲ್ಲೂ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಏನಾಯಿತು ಅಂದರೆ ಕ್ಲಾರಾ ಝೆಟ್ಕಿನ್ ಅವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಮಹಿಳಾ ದಿನಾಚರಣೆನ ಹಲವಾರು ದಿನಗಳಲ್ಲಿ ಮಾರ್ಚ್ 8ನೇ ತಾರೀಕಿಗೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಘೋಷಣೆ ಇತ್ತು. ಆಗ ವಿಶ್ವದಲ್ಲಿ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ 18ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಒಂದು ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ರೆವಲ್ಯೂಷನೇ ಆಗುತ್ತೆ. ಆಗ ಗಂಡು ಮಕ್ಕಳಿಗೆ ಜಾಸ್ತಿ ಕೊಡೋದು, ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಸಂಬಳ ಕೊಡೋದು ಕಡಿಮೆ ಕೊಡುವಂಥದ್ದು, ಹೆಣ್ಮಕ್ಳು ಓಟ್ ಹಾಕ್ಬಾರ್ದು ಅನ್ನೋದು, ಹೆಣ್ಮಕ್ಳು ಸಮಾನ ಅಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಹಲವಾರು ವಿಶ್ವದಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಇವತ್ತು ನಾವು ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಮಹಿಳಾ ದಿನಾಚರಣೆಯನ್ನು ಪ್ರತಿ ವರ್ಷ ಮಾಡ್ತೀವಿ. ನನಗೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರೌಡ್ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ನನಗೆ ಅನಿಸಿದ್ದು 3 ವಿಷಯ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ. ಮೊದಲನೇದಾಗಿ, ಈಗ ನಾನು ಮೀಡಿಯೇಟರ್ ಆಗಿದ್ದೀನಿ ಕರ್ನಾಟಕ ಮೀಡಿಯೇಷನ್ ಸೆಂಟರಲ್ಲಿ. ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಜುಡಿಷಿಯಲ್ ಪವರ್ ಇರುತ್ತೆ. ಹೆಚ್ಚು ಕೇಸ್ಗಳು ಮಹಿಳೆಯರು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಲಹಗಳಾಗ್ತಾ ಇದ್ದವು. ಅಂದರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಬಗ್ಗೆ ಗಲಾಟೆ ಆಗುತ್ತೆ, ನಂತರ ಹೊಡೆದಾಟ ಆಗುತ್ತೆ, ನಂತರ ಅವರು ಕುಡಿದು ಬಂದು ಹೊಡೆಯುವಂಥದ್ದು ಹಲವಾರು ಕೇಸ್ಗಳಿದೆ. ನಾವೆಲ್ಲ ಮಹಿಳೆಯರಿದ್ದೀವಿ. ನಾವು ಒಂದು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು ನೋಡಿ, ಗಲಾಟೆ ಮಾಡಿ ಸಪ್ರೇಷನ್ ನಮ್ಮ ಒಂದು ಕರ್ನಾಟಕ ಮೀಡಿಯೇಷನ್ ಸಿಟಿಯಲ್ಲಿ ಪ್ರತಿದಿನ ಮಿನಿಮಮ್ 10 ಡೈವರ್ಸ್ ಆಗ್ತಾನೇ ಇದೆ. ಅದ್ರ ಮೇಲೆ ಇಡೀ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಎಷ್ಟಾಗ್ತಾಯಿದೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಈ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದು ಇದೆ. ನನಗೆ ಈ ಕಡೆಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬಟ್ ಕುಟುಂಬ ಅಂದಮೇಲೆ ಅದು ಒಂದು ನಗನಗದ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕಾಗತ್ತೆ. ಹೆಣ್ಣಾಗಲಿ ಗಂಡ ಆಗಲಿ ಹೆಂಡತಿ ಆಗಲಿ ನಾವು ಒಂದು ಆರೋಗ್ಯದ ಒಂದು ವಾತಾವರಣವನ್ನು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು. ಯಾಕಂದರೆ ನಮಗೆ ಮಕ್ಕಳಿರ್ತಾರೆ. ಮಕ್ಕಳಿಗೆ ಮನೆಯೇ ಮೊದಲ ಪಾಠಶಾಲೆ. ನಾವು ಏನು ಗೊತ್ತಾ, ಹುಟ್ಟಿದ್ದೀವಿ ಬರೀ ಹಕ್ಕುಗಳ ಬಗ್ಗೆ, ರೈಟ್ಸ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತೀವಿ. ಅಂದರೆ ನಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿಗಳ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು. ಅಂದರೆ ನಾವು ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ನಾವು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಪ್ರಜೆ ಆಗೋದು ತುಂಬ ಮುಖ್ಯ. ಯಾಕಂದರೆ ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಎಲ್ಲ ಇದೆ, ಆಲ್ ಆರ್ ಈಕ್ವಲ್ ಬಿಫೋರ್ ದಿ ಲಾ ಅಂತ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಪುರುಷರಾಗಲಿ ಮಹಿಳೆಯರಾಗಲಿ ಎಲ್ಲರೂ ಸಮಾನರು. ಯಾಕಂದರೆ ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. ಪ್ರತಿಯೊಂದು ದಿನ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದು ಮೊಬೈಲ್ ಕೊಡೋದಾಗಲಿ ಟಿ ವಿ ನೋಡೋದು ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ 1 ಅವರ್ ನೀವು ಒಂದು ಸಮಯ ಕೊಟ್ಟು ಮಕ್ಕಳಿಗೆ ಮುಂದೆ ಏನಾಗಬೇಕು, ಯಾವ ರೀತಿ ಆಗಬೇಕು ಅಂತ ಹೇಳಬೇಕು. ನೋಡಿ, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅಂದಮೇಲೆ ಅವ್ರದ್ದೊಂದು ಲೈಫ್ ಪಾರ್ಟ್ನರ್ ಇರ್ತಾರೆ, ಪ್ಲಸ್ ಅವರ ಮಕ್ಕಳಿರ್ತಾರೆ. ಆ ಕುಟುಂಬ ನಗ್ತಾ ಇದ್ದರೆ ಮಾತಾಡಿ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಕೆಲವು ಟೈಮಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ತಪ್ಪು ಮಾಡೋದಿದೆ ನೋಡಿ, ನಾವು ಮನುಷ್ಯರು ಎಲ್ಲ ತಪ್ಪು ಮಾಡ್ತೀವಿ. ಬಟ್ ಇಬ್ಬರು ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಇಬ್ಬರು ಒಬ್ಬೊಬ್ಬನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು ಒಂದು ಬಾರಿ ಒಬ್ಬರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು ಇನ್ನೊಬ್ಬರು ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋವಾಗ ಆ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳು ಖುಷಿಯಾಗಿರ್ತಾರೆ. ಅದರಿಂದ ನಾವು ಯಾವತ್ತು ಹೊರಗಡೆ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡಿ ಒಂದು ಕೆಪಾಸಿಟಿ ಇರೋದಂದರೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ. ಹಾಗೂ ನಾವು ಸೀನಿಯರ್ ಸಿಟಿಸನ್ಸ್ದು ಒಂದು ವಿಷಯ ಹೇಳ್ತೀನಿ. ಸೀನಿಯರ್ ಸಿಟಿಸನ್ನ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ತಾಯಿ ಅಥವಾ ತಂದೆ ತೀರ್ಕೊಂಡ್ರೆ ತಾಯಿ ಹತ್ರ ಹಲವಾರು ಕೇಸ್ಗಳು ನಮಗೆ ಮಹಿಳಾ ಆಯೋಗದಲ್ಲಿ ಬಂತು. ಅವರು ಅವ್ರ ಹತ್ರ ಇರೋ ಪ್ರಾಪರ್ಟಿನ ತೊಗೊಳ್ತಾರೆ, ಗಿಫ್ಟ್ ಡೀಡ್ ಅಂತೂ ಮಾಡ್ತಾರೆ. ಈಗ ನಾವು ನೋಡಿದ್ವಿ ಅಸೆಂಬ್ಲಿಯಲ್ಲಿ ಕೃಷ್ಣ ಬೈರೇಗೌಡರು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು. ಏನಾಗಿದೆ ಅಂದರೆ, ತಂದೆ ತಾಯಿಗಳು ಮಕ್ಕಳನ್ನ ಸಾಕಿ ಒಳ್ಳೆ ವಿದ್ಯಾವಂತರಾಗಿ ಅವ್ರ ಕಾಲ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸೋವರೆಗೂ ನಾವು ಮಾಡಬೇಕು. ಅದು ಏನು ಆಸ್ತಿ ಇರುತ್ತೆ ಅದೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಹೆಸರಲ್ಲೇ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ನೀವಿರೋವರೆಗೂ ಅದು ನಿಮ್ಮ ಹೆಸರಲ್ಲೇ ಇರಬೇಕು, ಯಾರ ಹೆಸರಲ್ಲೂ ಕೊಡಬಾರ್ದು. ಯಾಕಂದರೆ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಕುಡಿದು ಬಂದು ನಾವು ನೋಡ್ತಾ ಇರ್ತೀವಿ ಹಳ್ಳಿಗಳಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಸಾಯಿಸಿ ಪ್ರಾಪರ್ಟಿಗಳನ್ನ ತಗೊಳ್ಳೋವಂಥದ್ದು. ಇತ್ತೀಚೆಗೆ ಒಂದು ರಿಮೋಟ್ ವಿಲೇಜಲ್ಲಿ, ನೀವು ಪೇಪರಲ್ಲಿ ಓದಿದ್ದೀರೋ ಇಲ್ಲೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಮಗ ಬಂದು ತಾಯಿನ ಬೇರೆ ಇದರಲ್ಲಿ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ದೌರ್ಜನ್ಯ ಮಾಡಿ, ದೈಹಿಕ ದೌರ್ಜನ್ಯ ಮಾಡಿ ಆ ತಾಯಿನ ಪೀಸ್ ಮಾಡಿ ಇದು ಮಾಡಿರ್ತಾನೆ. ಆಸ್ತಿ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಕುಡಿತ ಅಮೂಲ್ಯವಿಲ್ಲ. ಅದರಿಂದ ನಾವು ಸೀನಿಯರ್ ಸಿಟಿಸನ್ಸ್ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು, ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಹೆಣ್ಮಗಳು ಚಿಕ್ಕವರಾಗಲಿ ದೊಡ್ಡವರಾಗಲಿ ನಾವು ಸೇವಿಂಗ್ಸ್ನ ಕಲಿಬೇಕು. ಏನಾದರೂ ದಿಸಕ್ಕೆ 10 ರೂಪಾಯಿ ಅಥವಾ
உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல சாயந்தர வேலையில் இந்த மகளிர் தின இந்த கொண்டாட்டத்தில் இந்த 25வது இந்த வெள்ளி விழா ஆண்டு விழாவில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியோர் விஐபிகளுக்கும் மிகுந்த சந்தோஷம். நேர காலம் தாமதமாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஏன்னா ஹாப்பி ஹோம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் இந்த 2000 தான் நாங்களும் ஆரம்பித்தோம். உண்மையிலே இன்றைக்கி இந்த கேஜிஎஃப்க்கு 7 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் நான் வந்திருக்கிறேன். ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி ஹோம் மூலியமாக ஐயா வந்து நாதன் ஐயா சொன்னார், எங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் வச்சார். ஹாப்பி ஹோம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32,000 பேரை வந்து குடும்பங்களை தத்தெடுத்துருக்குறோம். இன்றைக்கி வந்து 16,000 பேரை தத்தெடுத்துருக்குறோம் இந்த வருஷத்தில் மட்டும். அதே மாதிரி மறுபடியும் நம்ம மீண்டும் சந்திப்போம். கேஜிஎஃப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஜிஓவாக ஒரு மிஸ்டர் முரளி சார் இருக்கிறாரு, மேலே வாங்க. அவர் மூலியமாக மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மகிழா ட்ரஸ்ட் மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புருஷோத்தமன் ஐயாவுடைய இணைஞ்சு ஹாப்பி ஹோம் மகிழா வந்து ட்ரஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பித்து என்ஜிஓக்கள் மூலியமாக அடுத்த மாதத்தில் நம்ம எல்லாம் மீண்டும் சந்திப்போம். எத்தனை குடும்பங்களை எங்களால் தத்தெடுக்க முடியுமோ அத்தனை குடும்பங்களை நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம். நாங்கள் தத்தெடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம் நாங்கள் எல்லாமே இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம். உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க மேடம் சொல்லும்போது கூட வந்து இந்த 25வது ஆண்டு விழாவில் நாங்கள் போன மாதம் தான் கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணோம் ஹாப்பி ஹோம் முடியாது. உண்மையிலே இந்த மாதத்திலேயே இந்த மகிழாவோட சேர்ந்து இந்த 25வது ஆண்டு விழாவில் நாங்கள் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திக்கும் பொழுது நிறைய குடும்பங்களை நிச்சயமாக நம்ம தத்தெடுத்து நிறைய குடும்பங்களுக்கு எங்களால் எவ்வளோ நன்மை செய்ய முடியுமோ அவ்வளோ நன்மையை நாங்கள் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, சந்தோஷம். We all have come here to celebrate the 25th anniversary silver jubilee of Mahila Milan Trust. As she has already introduced me, I was born and brought up in KGF. I did my schooling in college here. I went to Mysore to do my engineering, and then I stayed back in Mysore, and I lived there. The last 28 to 30 years I have been in Mysore, and I always know that Champion Reef is my destination. Maybe everybody know what is Champion Reef. எங்கள் கல்ற அங்கே தான் இருக்குது. நாங்கள் எங்கே போனாலும் சாம்பியன் ரீஃபில் வந்து நாங்கள் சேரும். We would have gone out of KGF for so many ventures and for making money or for a livelihood, but we will never forget KGF because this is our mother. First is we always honor our place. Our people are gem. Gold naga is not only gold. Our people are like gold. We used to have very good coordination. I will just tell a few examples, madam. I have been in Mysore for a long time. I don't know who stays in my next house. If somebody dies in that house, I come to know that an old person was living there. But in KGF, நாங்கள் இருந்த லைன்லையோ அந்த உலகத்தில் எங்கள் வீட்டில் வந்து அம்மா வந்து ரைஸ் ஒன்று செய்வாங்க. 3வது வீட்டில் போயிட்டு நாங்கள் கோழமாயின்னு வந்து சாப்பிடுவோம். Maybe everybody would have experienced that. So that is the type of oneness and unity we had. And until I left KGF and went to some other place, we even did not know that there is something called as caste. There is something called as religion or any hierarchy of men, women. There was no difference at all. We all lived like brothers and sisters. We fought. KGF was known for fighting. Maybe the newspapers would have highlighted us as a very notorious place. But the people of KGF are very soft, kind, helpful, and they are the wonderful people I have seen after roaming around many places in and around Karnataka and out of Karnataka. So I thank the organizers for giving me this opportunity to be with you all and be with our women folk. Now I don't continue my business activities. I am planning to set up an industry in KGF where every individual will become the owners of the company. I don't want to own a company and start a company. We'll make everybody the partners of the company so that they can earn and be a part of the company also. So we're planning to do something. Mr. Nathan sir was my motivator. I know him for a very, very long time. From the day we started our schooling and things like that.
So he had invited me for this one along with Mr. Purushottam. And I was conducting some training and all those things. And now, we are planning to conduct some electronic manufacturing services where we can train the women folk and children of our people to how to manufacture. Because today, India is taking over the Chinese productions. So most of the electronic factories are now coming to India, and we need a lot of manpower. So probably we can generate our place for a good other industry in KGF. And as we come to know that BGML and BML has given some KIADB lands of their response, so a lot of ancillary industries will be coming up in KGF. So let us see what best we can do for the people. Thank you. வரலாறு இருக்கு. 2000 வருஷங்களா இங்க இந்த தங்கம் சுரண்டப்படுது. இங்க தங்கம் மட்டும் கிடையாது, இந்த மக்களுடைய உழைப்பும் பல ஆண்டுகளாக சுரண்டப்பட்டு இப்ப வரைக்கும் இந்த சுரங்கம் மூடுறதுக்கு பிறகும் வர வேண்டிய 53,000 கோடியா 52 கோடி 52 கோடி ரூபாய் வந்து இன்னைக்கும் அந்த மக்களுக்கு போய் சேரல அப்படின்ற தகவல் முதல் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. கோலார் தங்க வயலோட வரலாற்றையும் சேர்த்து சொன்னாங்க. அதே போல இந்த சுரங்கம் வந்து ஆரம்பிச்ச காலத்துல 56,000 பணியாளர்கள் தொழிலாளர்கள் இங்க வேலை பார்த்திருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு உழைப்பிற்கு மனித உழைப்பிற்கு அடித்தளமாக பேர் போன ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கேன். இங்க இடத்துல தமிழர்களை பத்தி நான் பேசியே ஆகணும். ஏன்னா மலேசியாவுக்கு நான் ஒரு வாட்டி போயிருக்க போது அங்க மலேசிய வாழ் தமிழர்களை பார்த்திருக்கேன். மும்பைல தாராவில பார்க்கும்போது அங்க தாராவில இருக்கக்கூடிய தமிழர்களை பார்த்திருக்கேன். இப்போ இங்க கேஜிஎஃப்ல வரும்போதும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களை நான் பல இடங்களை பார்த்திருந்தாலும் இந்த கேஜிஎஃப்ல பார்த்திருக்கேன். இங்க என்ன எனக்கு புரியுதுன்னா, தமிழர்கள் எங்க போனாலும் தாங்கள் வாழ்கின்ற மண் மீது தீராத பேரன்பும் பிடிவாதமும் வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுது. அந்த மண்ணை எந்த காலத்து கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது மேல அவ்வளவு பற்றோட அன்போட இருக்காங்கன்றத நான் பார்த்திருக்கேன். இங்க என்னன்னா, இந்த தங்கம் அப்படிங்கிற இடத்துல இருந்தே நான் என்னோட உரையை துவங்குறேன். இது இன்ஃபார்மலா கூட இருக்கலாம், ஆனா நான் இந்த இடத்துல இருந்து தான் துவங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க நம்ம பல தங்க மகன்களுடைய வரலாறை வந்து நம்ம பார்த்திருக்கோம். தங்க மகன் அப்படிங்கிற சினிமா பேரா இருக்கலாம், ஒரு ஆள் பேரா இருக்கலாம், ஒருத்தர் வந்து தங்க மகன் அப்படின்னு நம்ம வரலாறுகள் சொல்லி இருக்கு. ஆனா இங்க நிறைய தங்க மகள்கள் உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க அனைவருமே தங்க மகள்கள், சரிங்களா? இந்த தங்க மகள்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அணிந்து கொண்டிருக்கிற அல்லது பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்ற தங்கத்திற்கான ஆதாரமாக விளங்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கீங்க. அந்த உழைப்புல பெண்களுடைய உழைப்பு அலாதியானதுன்றதை யாராலையும் மறுக்க முடியாது. இப்போ இந்த தங்கம் அப்படின்னும் போது இது எப்படி பெண் அதை பார்க்க வேண்டும்ன்றது நான் தொடங்குறேன். நான் ஒரே ஒரு சின்னதா ஒரு கதை மட்டும் சொல்றேன். இப்போ சமீபமா மலையாளத்துல ஒரு படம் வந்துச்சு, பொன்மான் அப்படின்னு அந்த படத்துக்கு பேரு. அந்த படத்துல என்ன நடக்கும்னா, ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க நினைப்பாங்க. அந்த பொண்ணுக்கு 25 சவரன் தங்க நகை போட்டாதான் கல்யாணம் பண்ணி போன்ற நிலைமையில கையில காசு இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ தங்கத்தை வந்து முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காசு வாங்குற தொழில் ஒண்ணு இருக்கு, கடன் கொடுக்குற மாதிரி ஒரு தொழில் இருக்கு. அந்த தொழில் இருக்குன்றதே எனக்கு அந்த படம் பார்த்தா தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னா, 25 சவரன் நகையை அவங்க கொடுத்துருவாங்க, தங்க நகையை. மறுநாள் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற மொய் பணத்துல அதுக்கப்புறம் அந்த தங்க நகைக்கு காசு கொடுத்தா போதும். ஆனா அப்படி காசு பத்தல, மொய் கம்மியா வந்துச்சுன்னா மீதி அந்த நகையை திருப்பி கொடுத்துடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு காசு பத்தலையோ அந்த நகையை திருப்பி கொடுத்துடணும். அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா மொய் காசு நினைச்ச மாதிரி வராது, பாதி தங்கத்தை திருப்பி கொடுக்கணும். அந்த பையன் வந்து தங்கத்தை திருப்பி கொடுக்கன்னு கேட்பான். ஆனா திருப்பி கொடுக்காம அந்த பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போயிடும். புருஷன் வந்து ஒரு பெரிய ரவுடி. இந்த பையன் அந்த தங்க நகையை திரும்பி வாங்கியே ஆகணும், இல்லைன்னா இவன் ஓனர் வந்து அவனை கொலை பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு இடத்துல போய் அந்த பெண்ணுடைய கணவன் சொல்றான், இந்த 25 சவரன் நகைக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இந்த நகையை நான் திருப்பி கொடுத்துட்டா என் தங்கச்சிக்கு என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, என் அக்காவுக்கு வரதட்சணை இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் கொடுக்க வேண்டி இருக்கு, இதையெல்லாம் நான் எப்படி கொடுப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணு கூட சண்டை போடுறான். அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு இடத்துல புரியுது. என்ன புரியுதுன்னா, அப்ப இந்த ஆளு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கான காரணம் நான் போட்டிருக்கேன் இந்த தங்க நகை மட்டும்தான். அந்த நகைக்கு தான் இங்க மதிப்பே தவிர எனக்கு மதிப்பு இல்லைன்னு அந்த பொண்ணு
அவளோட நகையை எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையே வேணாம், உன் கூட வாழ மாட்டேன்னு அந்த பொண்ணு போயிடும். இப்படிதான் அந்த படம் வந்து முடியும். ஆனா இங்க நம்ம ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது அந்த பொண்ணுடைய கதை மட்டும் கிடையாது. இன்னைக்கு இந்த தங்க நிலத்துல வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு கூட இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்கிட்ட புருஷோத்தமன் சார் சொன்னாரு, கேஜிஎஃப் படம் பார்த்துருக்கோம் எல்லாருமே. கேஜிஎஃப் படத்துக்கும் கேஜிஎஃப்க்கும் சம்பந்தம் இல்லை. அது முழுக்க முழுக்க ஒரு வியாபார நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம். ஆனால் தோழர் ரஞ்சித் எடுத்த தங்கலான் படத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய கேஜிஎஃப்க்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அதுதான் இந்த மக்களுடைய உழைப்பை, இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இந்த எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டாங்கன்றத சொன்ன படம் அதுதான் சொல்லுவாங்க. அதுல ஒரு காட்சி வரும். என்ன காட்சி வரும்னா, அதுல ஒரு பெண் தங்கத்துக்கு மேல ரொம்ப ஆசைப்படுவாங்க. தங்கம் தான் வேணும், அவங்க கணவர்கிட்ட கேட்டே இருப்பாங்க. சாகர வரைக்கும் தங்க நகை வேணும், ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. பெண்கள் தங்கத்துக்கு ஆசைப்படலாமா கூடாதா? நீங்க சொல்லுங்க. படலாமா கூடாது? கூடாதுன்னு என்ன நினைக்கிறீங்களா? வெரி குட். பெண்கள் தங்கத்துக்கு ஆசைப்படலாம், தப்பே கிடையாது. பணத்தின் மீது ஆசை வைக்கலாம், தப்பே கிடையாது. அதை வச்சா பெண்கள் எல்லாம் பேராசை பிடிச்சவங்க அப்படின்னு ஒரு பட்டம் எங்க கட்டுறாங்க. ஏன்னா பெண்ணுக்கும் பணத்துக்கும் தொடர்பு இருக்க கூடாது, பெண்ணுக்கும் நகைக்கும் தொடர்பு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, எந்தெந்த யாரு கோட் ஷர்ட் போடலாம், யாரு ஜாக்கெட் போடணும், யாரு ஜாக்கெட் போடக்கூடாது அப்படிங்கறத இங்க சாதி தான் முடிவு பண்ணுது. அப்போ இந்த சாதி பெண்கள் எல்லாம் தங்க நகை போட்டுக்கலாம், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண்கள் தங்கை நகை போடக்கூடாதுன்னு ஒரு பார்வை இருந்துச்சு. அந்த பார்வையை உடைத்தது அந்த படத்துல அந்த காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதே போலதான் அந்த இடத்தில் பெண்கள் யார் வேணாலும் பணத்தின் மீதோ தங்கத்தின் மீதோ பற்று கொள்ளலாம். ஆனால் மீண்டும் சொல்றேன், அந்த பற்று என்பது உங்க வாழ்க்கை முழுவதையுமே தங்கத்தின் மேல வச்சிடக்கூடாது. நகைதான் பெண்ணுக்கு அடையாளம் கிடையவே கிடையாது. அதுலயும் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, ஒரு பெண் பிறக்கும் போதுல இருந்து சாகர வரைக்கும் தங்க நகையை போட்டாதான் அவளுக்கு மதிப்பு, தங்கம் போட்டாதான் கல்யாணம் நடக்கும். இதுதான் நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய வழக்கம். அப்படி தங்க நகை போடாத பெண்களை பார்த்து ஒரு சின்ன கம்மல்லாம் போட்டுக்கோ, இல்ல ஒரு சின்ன மூக்குத்தியாச்சும் தங்கத்துல போடு, பொண்ணு தங்கம் போடாம இருக்க கூடாது அப்படின்னு ஒரு வழக்கமே நம்ம கிட்ட இருக்கு. சொல்லி 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 இதை போட வைப்பாங்க. ஆனா எத்தனை பெண்களால் அதை வாங்க முடியும்? எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை தங்க நகை பின்னாடியே ஓடி 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 அதுக்காக கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க வேலை செஞ்சு இப்படியே தான் பல பெண்களோட வாழ்க்கை முடியுது. அப்போ வரதட்சணை என்ற பேர்ல பெண்களுடைய வாழ்க்கையே தங்கத்தின் மீது வைக்கப்படுது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணுடைய மதிப்பை முடிவு பண்ண வேண்டியது அவங்களுடைய சுயமரியாதையும் அவங்களுடைய கல்வியும் அவங்களுடைய வீரமும் தானே தவிர அவங்க போட்டிருக்க நகை கிடையாது. ஒரு தங்கம் அப்படின்றதோட வேல்யூ என்னன்னா, அது காசுக்கும் பொருளாதாரத்துக்கும் தான் ஒரு பொண்ணு இருக்க வேண்டுமே தவிர ஒரு பெண்ணுடைய மதிப்பிற்கும் பொண்ணுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? நாம பெண்களாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன அடிப்படையா தேவைன்னா, தைரியம், சுயமரியாதை, கல்வி, சுய சம்பாத்தியம், சுயமாக முடிவெடுக்கும் திறன், பகுத்தறிவு, இதெல்லாம் தான் பெண்ணுக்கு ஆபரணங்கள். தங்கத்தின் மேல ஆசை வைக்கலாம், ஆனா தங்கத்தின் மீது பெண்கள் அடிமையாக கூடாது. அதை கட்டி காப்பது மட்டுமே வாழ்க்கை நினைக்க கூடாது. அதே போல நீங்க எவ்வளவு நகை போட்டிருந்தாலும் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் உங்களால அந்த பணத்தை கொடுத்து உதவ முடியுமா? டக்குன்னு ஒரு நகையை காட்டி கொடுக்க முடியுமா? முடியாது. புருஷன் கிட்ட கேட்கணும், மாமியார் மாமனார் கிட்ட கேட்கணும். அந்த நகையை நீங்க போட்டிருந்தா கூட அந்த நகைக்கு நீங்க உடைமைவாதி கிடையாது. இதைதான் தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் என்ன நகை மாட்டி வைக்கிற ஸ்டாண்டா? இப்ப நகை எப்படி பீரோல வச்சிருவோம், அந்த மாதிரி பெண்கள் மேல நகைகள் எல்லாம் மாட்டி வச்சுட்டு அந்த நகை மேல பெண்ணுக்கு உரிமை கிடையாது. வெறும் மாட்டி வைக்கிற ஸ்டாண்ட் மட்டும் தான். நீங்க நினைச்சா அந்த கப்பலை கழட்டி அடகு வச்சு உங்க அப்பா அம்மா காசு கொடுக்க முடியாது, உங்க தங்கச்சிக்கு அவசரத்துக்கு உதவ முடியாது. அந்த நகை உங்களுடைய உடைமையாக இல்ல. இந்த அரசியலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பணம் நீங்க சம்பாதிச்சாலும் அதை செலவு செய்யற உரிமை உங்ககிட்ட இல்ல. உங்க ஏடிஎம் கார்டு முதற்கொண்டு பேங்க் புக்கு முதற்கொண்டு உங்க கையில கிடையாது. நிறைய பெண்கள், நிறைய படிச்ச பெண்கள், சம்பாதிக்கிற பெண்களுடைய வீடுகள் இதான் நடக்குது. அதனால பெண்கள் பொருளாதாரத்தையும் நகையையும் ஆசைப்படலாம், அது தப்பே கிடையாது. ஆனா அதுக்கான உரிமை உங்ககிட்ட இருக்கா, உடைமை உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கறத பெண்கள் முதல்ல சிந்திக்கணும். தங்கத்தை தாண்டி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிற, பதில் சொல்வீங்களா? சொல்றீங்களா? சரி. உங்கள யாரெல்லாம் முதல் தலைமுறை பட்டதாரிகள்? அதாவது உங்க குடும்பத்திலே நீங்க தான் முதல்ல படிச்சிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி யாருமே படிக்கலன்னு யாரா இருக்கீங்களா?
நான் தான் முதல்ல படிச்சு டிகிரி வாங்கியிருக்கேன். டிகிரி அப்படி யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. முதல் தலைமுறை பட்டதாரிகள் யாருமே இல்லையா? சரி, யாரெல்லாம் படிச்சு டிகிரி வாங்கியிருக்கீங்க கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் டிகிரி இருக்கு? டிகிரி வர யாரெல்லாம் படிச்சு? சரி, +2 வர, அதாவது பியூசி சொல்வீங்களா, அது வர? ஓகே, சரி. உங்கள யாருதான் இந்த அமைப்பை இங்க நகர்த்தி வச்சிருக்கீங்க? இல்லைன்னா இது எப்பயோ முடிஞ்சு போக வேண்டிய ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும். பட் இப்போ இங்க நகருதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் பெண்களுடைய உழைப்பு. நீங்க உங்க வீட்டுல போட்ட சண்டை, உங்க தெருவுல போட்ட சண்டை, எனக்கு நான் அதெல்லாம் புரியாது, நான் அந்த அமைப்புக்கு போவேன், நான் இதை பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க ஆல்ரெடி இது எல்லாம் கடந்து வந்துட்டீங்க. நிறைய பேர் மேல இப்போ அந்த கெட்ட பெண் டாக் இருக்கும். ஐயோ அவளா, ஐயோ கெட்ட பொம்பளை, வீட்டுக்கு சமைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி மகிழா மீன் போறாங்க, குழந்தைகளை பாத்துக்கிறது இல்ல, வேலைக்கு போயிடுறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இதையெல்லாம் பெண்கள் தகர்த்து எறியணும். அதே போல பெண்கள் மீது நடக்கப்படுற வன்முறைகளுக்கு எதிராக நீங்க குரல் கொடுக்கணும். சரிங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு குடும்ப வன்முறை அப்படிங்கிறது உச்சத்துல இருக்கு. இப்போ டெல்லியில ஒரு 29 வயசு டீச்சரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சாகுறாங்க. என்னன்னு சொல்றாங்க? இந்த கல்யாணம் ஆன நாள் முதல் எனக்கு மிகுந்த மன அழுத்தத்தையும் வன்முறையும் இந்த குடும்பம் கொடுத்துட்டு இருக்கு. என்னை சம்பளம் இல்லாத வேலை செய்யற பெண்ணாதான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. கொடுமைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப நீங்க பாலியல் வன்கொடுமைகள் எங்க நடந்தாலும் தைரியமா அதுக்கான குரலை எழுப்பணும். அதை யார் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நெருங்கிய உறவினர்கள் பண்ணாலும் சரி, பஸ்ஸில் நம்ம ரொம்ப மதிக்கிறவங்க பண்ணாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல பண்ணாலும் சரி, ட்ரெயினில் பண்ணாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒன்று தான். இதை என்கிட்ட பண்ணாது, எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற குரலை உயர்த்தி நீங்கள் சொல்லணும். யாருக்காகவும் பயப்படக்கூடாது. நம்ம சின்ன பொண்ணாக இருக்கும், அவங்க பெரிய ஆளாக இருக்காரு, அவர் பெரிய சாரு, அவர் நிறைய சம்பளம் வாங்குறாரு, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அங்க உங்க மேல பாலியல் ரீதியா ஒரு வன்முறை நடக்குது, ஒரு அத்துமீறி ஒரு வார்த்தை பேசுறாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா அங்க சொல்லணும். அதை மீறி பாலியல் ரீதியான என்ன வன்கொடுமைகள் நடந்தாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு காதுல வாங்கிக்க கூடாது. நீ ஏன் அங்க போன, நீ ஏன் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போன, இவ்வளவு பேர் இருக்கும்போது உனக்கு மட்டும் ஏன் அது நடந்துச்சு, நீ அந்த சார்கிட்ட சிரிச்சு பேசு, அதனால தான் நடந்துச்சு, இப்படி திரும்ப பெண்கள் மேலேயே குற்றம் சொல்லக்கூடிய சமூகத்தில் தான் நம்ம வாழ்றோம். ஆனா இதையெல்லாம் நீங்க காதுல போட்டுக்க கூடாது. என்னைக்கு ஒரு பெண் தனக்கு மேல நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்களோ அன்னைக்குதான் அது இன்னொரு பெண் மேல நடக்காது. இவ்வளவு சட்டம் இருந்தோம் ஏன் இது நிக்கலன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு பேசாது, நம்ம என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கிறோம், வெளியே சொன்னா அதுக்குதான் அசிங்கம்னு சொல்லி இந்த சமூகம் நம்புது, இதை செய்யறவனும் நம்புறான். அதனாலதான் பாலியல் வன்முறைகள் நிக்காம தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. என்னைக்கு ஒரு பெண் தன் மீது நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைக்கு எதிராக அழுத்தமா பேசுறாங்களோ அப்பதான் அது வேற ஒரு பெண் மீது நடக்காது, அப்பதான் அது அங்கேயே முடியும். அப்போ பெண்கள் எந்தெந்த இடங்கள்ல சட்டம் ஏற்ற இடங்கள்ல பெண்கள் இருக்கும், பார்லிமெண்ட்ல பெண்கள் இருக்கும், ஜட்ஜா பெண்கள் இருக்கும், போலீஸ் ஆபீசர்ஸா பெண்கள் இருக்கும், இந்தியாவில சரிசமமா பெண்கள் இருக்கும், 50 விழுக்காடு பெண்கள் சரிசமமா இருக்கும். ஆனா எத்தனை பெண்கள் இந்த பதவிகள்ல இருக்கும், எத்தனை பெண்கள் இந்த இடங்கள்ல எம்பியாவோ எம்எல்ஏவோ எத்தனை பெண்கள் இருக்காங்க? சரிபாதி பெண்கள் மக்கள் தொகையில இருந்தா சரிபாதி பெண்கள் அங்கெல்லாம் இருக்கணும்ல, ஏன் இல்லை? அப்போ இந்த இந்தியால பெண்களுக்கான இவ்வளவு வளங்கள் இருக்கு, இவ்வளவு சொத்து இருக்கு, ஆனா பெண்கள் ஒரு 10% சொத்து கூட வச்சுட்டு இல்லை. எல்லா சொத்துமே ஆண்கள் மேல, அந்த வீட்டு வாரிசுகள் மேலதான் இருக்கே தவிர பெண்கள் மேல கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்ப்போம், வைஃப் மேல ரொம்ப அன்பா ஒரு பேரு லக்ஷ்மி இல்லம், இல்லைன்னா ரம்யா இல்லம், இல்லைன்னா கண்ணம்மா இல்லம், பிரியா இல்லம்னு வச்சிருவாங்க. இல்லமோட போர்டு மட்டும்தான் அவங்க பேர்ல இருக்கும், டாக்குமெண்ட்ல அவங்க பேர் இருக்காது. போர்டை வச்சா ஒரு சொத்தை கொடுக்குறாங்க, டாக்குமெண்ட் வச்சுதான் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கான சம்பாத்தியம் அதை எப்படி நம்ம செலவு பண்றோம், நம்ம பேர்ல உடைமை இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுல நீங்க தெளிவா பெண்கள் இருக்கணும். அதே போல இன்னைக்கு நம்ம வீட்டுல குழந்தை வளர்ப்பு செய்யறோம், வீட்டு வேலைகள்ல இருந்து எல்லா இடங்கள்லயும் நம்ம என்ன பண்றோம், பெண்களை அதிகமா வேலை வாங்குறோம். மற்ற மகிழ்ச்சி உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். I do appreciate the guest of honors who have taken their lot of strain to land on KGF. On behalf of Mahila Milan, I thank you all. Pramila Naidu அவர்களே நமஸ்காரம்.
ಹೋದ ವರ್ಷನೇ ಬರಬೇಕಾಗಿದ್ದವರು ಬರೋಕ್ಕಾಗಿಲ್ಲ, ಈ ವರ್ಷ ಬಂದಿದ್ದಾರೆ, ಭಾಳ ಸಂತೋಷ. ಮಿಸ್ಸಸ್ ರಂಜಿತಾ, ಶಿ ಈಸ್ ಆಲ್ಸೋ ವರ್ಕಿಂಗ್ ಫಾರ್ ವಿಮೆನ್, especially for period leave. She is working in international level. I appreciate her, congratulate her. Ms. Tilgavadi, dynamic speaker in Tamil Nadu, advocate, அவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ரெவரண்ட் அருண் பால் அவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹாப்பி ஹோம் சென்னையில் கேஜிஎஃப் இருக்கிற ஹாப்பி ஹோம் போல் பல மடங்கு பெரியதான ஒரு